2025ஆம் ஆண்டில் எந்த துறையில் புரட்சி நடந்ததாக கருதுகிறீர்கள் என்று மக்கள் குரல் நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். விளையாட்டுத் துறையில நல்ல மாற்றம் வந்திருக்குது. விளையாட்டுத் துறையில நம்ம இப்போ கிரிக்கெட்ல கூட உலக போட்டியில நம்ம பெண்கள் வெற்றி பெற்றதால நம்ம இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு விளையாட்டுத் துறை மேல அதிக நம்பிக்கை வந்திருக்கு. நம்ம அதுல நிறைய ஈடுபடலாம், நம்ம சாதிக்கலாம் அப்படின்ட்டு பெண்கள் நினைக்கிறார்கள். அதனால நிறைய இப்போ விளையாட்டு துறைகள்ல பிள்ளைகள் ஜாயின் பண்றாங்க. அதனால பெற்றோர்களும் நம்ம பிள்ளைங்களை இந்த துறையில கொண்டு போனா நம்ம பிள்ளைகள் சாதிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அரசியல் இப்ப அதிகமாக ஈடுபடுகிறார்கள். முந்தியெல்லாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில அரசியலுக்கு வரணும்னாலே அவங்க ரொம்ப வெக்கப்பட்டாங்க. ஆனா இப்ப என்ன பொறுத்தவரையில நான் பார்க்கப்ப பெண்கள் தானாக அரசியல் தன்னுடைய பிரச்சனைகளை இதன் மூலமாக தீர்க்க முடியும் என்று நம்புகிறார்கள். மக்களுக்கு நல்லது செய்யலாம் என்று நம்பி 2025 அதிக அளவில் பெண்கள் அரசியலுக்கு வருவதை நான் பார்க்கிறேன். ஏஐல ஒரு பிக் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏஐனால பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. மேக்ஸிமம் இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்புறம் ஐடி ஃபீல்ட் எல்லாம் ஏஐ ரொம்ப பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு என்ன தேவை அப்படிங்கறது அது அவுட்புட் நமக்கு கொடுத்துரும். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்ப என் பையனுக்கே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சாட் ஜிபிடில எதுனாலுமே தேடுவேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏஐனால ஃபேக் நியூஸஸ் ஏஐனால ஸ்ப்ரெட் ஆகுது. இதெல்லாம் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம அதுல இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கொண்டு போனோம்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த துறையில் ரொம்ப புரட்சி நடந்திருக்குன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து நான் கருதுறேன். எதனாலனா 10 வண்டி நம்ம ரோட்ல பார்த்தாச்சுன்னா அதுல 3 வண்டி 4 வண்டி எலக்ட்ரிக் வாகனமாக தான் இருக்குது. இது ஒரு நல்ல முன்னேற்றமான விஷயம்தான். ஆனால் வாகனங்களோட உற்பத்தி விலை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாராலையும் இதை பயன்படுத்த முடியலை. காரணம் என்னன்னு விசாரித்தப்போ பேட்டரியோட காஸ்ட், பேட்டரி வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணுறதுனால இந்த விலை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட உற்பத்தியை இந்தியாவில் தொடங்கியாச்சுன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஒரு விலை குறைஞ்சி எல்லா மக்களும் பயன்படுத்த தகுந்தாப்புல இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் குரல் பகுதியில் நாகர்கோவில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.